வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற ஆலயம் புனித சார்லஸ் ஆலயம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியுடைய முக்கியமான பகுதி சுப்பையாபுரம், போல்டன்புரம், இந்த பகுதியில் தான் இந்த ஆலயம் இருக்குது. புனித சார்லஸ் பொரோமியோ அவருடைய பெயரில் புனித சார்லஸ் கோவில் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல இந்த ஆலயத்தை இருக்கு. இந்த புனித சார்லஸ் கோவில் மேதகு தோமாஸ் ஆண்டகை அவர்களால் 8/9/1969 இது அடிக்கல் நட்டியிருக்கிறாங்க. திருநிலைப்படுத்தியவர் தூத்துக்குடி ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்கள் 25/1/1972. இந்த ஆண்டுகளில் இங்கே இந்த பகுதியை சேர்ந்து மக்கள் யாராலையும் இந்த ஆலயத்தை மறக்க முடியாது. ஏன் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனாலும் மறக்க முடியாது, இதற்கு முன்னாடி இருந்தவர்களாலும் மறக்கவே முடியாது. நிறைய பேர் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விழாவிற்கும் கலந்துப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்தைச் சேர்ந்த பள்ளிக்கூடம் புனித சார்லஸ் நடுநிலைப்பள்ளி, இங்கே படித்தவங்க இன்றைக்கி பெரிய பெரிய இடங்களில் வேலை பார்க்குறாங்க, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகளும் இங்கே படிச்சிருப்பாங்க, அண்ணன் தம்பிகள்லாம் இங்கே படிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய வரலாறே உண்டு இந்த பள்ளிக்கூடத்திற்கு. இது புனித சார்லஸ் கோவிலுக்கு சேர்ந்தது தான். இப்போ 1969 கட்ட ஆரம்பித்த இந்த ஆலயம் இப்போ பழைய பில்டிங் ஆகிடுச்சு. ஏன்னா மழை வந்துச்சுன்னா ஃபுல்லாக தண்ணீர் உள்ளே வந்துடும் இந்த கோவிலுக்குள்ளே. ஏன்னா ரோடை வசதிட்டாங்க இல்லையா. அப்போ சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள், கோவில்கள், இந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் எல்லாமே கீழே போயிடுச்சு. அப்போ தண்ணீர் மழை வந்தோடனே கோவிலுக்குள்ளேயும் வீடுகளுக்குள்ளேயும் தான் தண்ணீர் போகுது. அந்த வகையில் இந்த ஆலயமும் அப்படி பள்ளத்துக்குள்ளே போய் ரொம்ப தண்ணீர் மழைக்காலங்களில் ஆலயத்திற்குள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். இப்போ வந்திருக்கக்கூடிய பங்கு தந்தையினுடைய ஒரு சீரிய முயற்சியால் தந்தை அவர்கள் மக்களோடு சேர்ந்து இந்த ஆலயத்திற்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெளியே இருக்கக்கூடிய ஒரு கெபியை எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுலேயே அவருடைய முயற்சி நல்லா தெரியுது. கண்டிப்பாக அந்த ஆலயத்தை மிக சிறப்பாக வடிவமைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கேற்ற வகையில் அந்த வாசலில் ஒரு கெபி இந்த தந்தை வந்ததுக்கப்புறம் தான் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் எல்லோரும் பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதாவது ஆண்டவர் உயிர் தெள்ளக்கூடிய காட்சி. கல்லறையினுடைய அந்த கதவு, அந்த பாறையை உருட்டி அந்த பக்கம் இருக்கும், உள்ளேருந்து ஆண்டவர் வர்ற மாதிரியான அந்த காட்சி நமக்கு பார்ப்பதற்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. நேரில் பார்க்குற மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கேற்ற வேலையாட்களை வைத்து இதை செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் வேணும். இந்த ரிசல்ட் நமக்கு கரெக்டாக வரணும் இல்லையா, அதை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆட்களை தேர்ந்தெடுத்த பங்கு தந்தைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த நேரத்தில் ஒரு பாராட்டுக்கள் தெரிவித்தே ஆகணும். பாருங்கள், தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் அந்த கல்லறையிலேருந்து அந்த வாயிற்கதவு அது உருண்டு அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், பாறை மூடி வைத்த கதவு. ஆண்டவர் வெளியே நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. இது இந்த சாலையில் கடந்து போகிற எல்லாருமே ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு தான் போவாங்க. அவ்வளோ ஒரு தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மரங்கள் பாருங்களேன், அதில் பழங்கள்லாம் தொங்குற மாதிரி. என்ன அருமையாக இருக்குது. அதில் ஒரு குழந்தை இயேசு கெபி இருக்குது பாருங்கள். அதில் சின்னதாக முதல்ல அந்த குழந்தை இயேசு கெபி தான் சின்னதாக வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆண்டுகள் இருந்தது. தந்தை இப்போ இதை பெருசாக இந்த கெபியை கட்டி பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். மரங்கள்லாம் பாருங்கள், ஒரிஜினல் மரம் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த பெயிண்டிங்காக இருக்கட்டும், அந்த கல்லறை வாயில் கதவு நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டாக இருக்கும், அது குகை மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளேருந்து ஒருத்தர் வெளியே நிற்கிற மாதிரி தத்ரூபமாக இருக்குது அந்த சுரூபம். இது படம் கிடையாது, இது சுரூபம். அந்த கல்லறையெல்லாம் அப்படியே அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். இந்த இலைகள்லாம் பாருங்களேன்,
அழகாக ஒரு கூடாரம் மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது நண்பர்களே. இந்த ஒரு கெபி போதும், இந்த ஆலயத்தை கட்டக்கூடிய ஃபாதர் கண்டிப்பாக வந்து எல்லோரும் அசந்து போகும் வகையிலும் எல்லோருக்கும் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு ஆலயமா, ஏன்னா கடற்கரை பகுதிகளில் ரொம்ப அழகாக ஆலயங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் சமீபத்தில் போய் பார்த்த எல்லா ஆலயங்களும் பார்த்துருக்கேன். அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதை மாதிரியான ஒரு ஆலயம் இங்கே கட்டுவதற்கான முயற்சிகள் ஃபாதர் எடுத்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதற்கு ஒரு சான்று தான் இந்த கெபி. இங்கே பாருங்கள், இந்த கெபியோட முழு தோற்றம் பாருங்கள், லாங் ஷாட்டில் பாருங்கள். பின்னால் கோபுரம் தெரியுதுல, அதான் சார்லஸ் கோவில். இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா உள்ளே போய் பார்ப்போம். அப்போ தான் என்ன மாதிரியான ஆலயம் வரும், பங்கு தந்தையின் மேலே நம்ம ஒரு 100% நம்பிக்கை வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆலயம். இப்போ ஃபாதர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன். இப்போ வந்து பூசை எல்லாம் நடக்கணும் இல்லையா வெளியே. அப்போ அங்கே ஒரு பாத்திமா கெபி உண்டு, பாத்திமா மாதாவுடைய கெபி உண்டு. அதில் ஒரு சின்ன ஸ்டேஜ் உண்டு. இந்த ஆலயத்தில் திருவிழாக்கள் வரும்பொழுது கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், ஆலயத்தினுடைய இந்த பெரிய வேளன் பெரிய வெளியினுடைய திருப்பலிகள்லாம் வெளியே வச்சு தான் நடக்கும். அப்போ இந்த ஸ்டேஜில் வச்சு தான் நடத்துவாங்க. அந்த இடத்தையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை ஒரு சிற்றாலயம் மாதிரி உருவாக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இவ்வளோ பிரமிக்கக்கூடிய வகையில் டிசைன் பண்ணி கட்டியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் நண்பர்களே, இது முதல்ல வேறு மாதிரி இருந்துச்சு இந்த இடம். இப்போ அவ்வளோ அழகான ஒரு பீடத்தினுடைய அந்த தோற்றத்தை ரொம்ப அழகாக வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பாருங்கள், இது வந்து இப்போ வெளியே வச்சு மாசு நடத்துறதுக்காகன்னு நினைக்கிறேன். அதில் அந்த பீடத்தை பாருங்கள், அது கீழே பாருங்கள், இதெல்லாம் அந்த அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது ஓவியம் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கற்களால் செய்யப்பட்ட ஒரு இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஓவியம் கிடையாது. நீங்கள் ஏதோ டைல்ஸில் டிசைன் பண்ணதை ஒட்டியிருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா. ஆண்டவருடைய கடைசி இரவு உணவு சிலர்களோடு சாப்பிடக்கூடிய அந்த போர்ஷன் இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு நண்பர்களே. நேரில் பார்த்தீங்கன்னா இதோட சூப்பராக இருக்கும். நற்கரணை பெட்டிலாம் பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்துருக்கேன். இப்போ தூத்துக்குடியிலையும் இப்போ நிறைய ஆலயங்களில் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. சார்லஸ் ஆலயத்தில் இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கும்போது பிரமிப்பாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதுதான் ஆலயத்தினுடைய தோற்றம். இது பழைய கோயில். இதெல்லாம் எல்லோரும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த பிக்சர்லாம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துக்கலாம், அந்த மாதிரி வீடியோவில் கிடக்கிறனால அது பாட்டுக்கு இருக்கும். ஆலயத்தினுடைய தோற்றத்தை பாருங்கள். ஹாஸ்பிட்டல் சீரிஸாக மேலே போட்டிருக்காங்க. முன்னால் இது சுற்றி இந்த இடத்துல இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரீ வச்சுருக்கிறாங்க. முன்னால் ஒரு நெட்லிங்க மரம் வரிசையாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. இது எவ்வளோ உள்ளே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்போ இந்த வாசல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாசலில் உட்காந்துருப்பாங்க. இந்த பூசை இதெல்லாம் நடக்கச்சில் உள்ள இடம் இல்லாமல் வாசலில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க உட்கார்ந்தது போக கீழே 3 படி இருக்கும். அப்போ எவ்வளோ உயரத்தில் இந்த இடம் இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ எப்படி ஆகிட்டு பாருங்கள், நீங்கள் ஏறினீங்கன்னா நேராக கோயிலுக்குள்ள போயிடலாம். அவ்வளோதான் உயரமே இருக்குது. ஆனால் இந்த வாசலில் உட்காந்தா கீழே 3 படி இருக்கும். அதுக்கப்புறமா அவ்வளோ ஹைட்டில் இருந்தது. இது பங்கு தந்தையினுடைய அறை. வாங்க ஆலயத்தில் போய் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குல்ல. முன்னால் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு தந்தையர் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆலயத்தில் வேலைகள்லாம் செய்து மாற்றம் பண்ணாங்க எல்லாத்தையுமே. முன்னால் வேறு மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீடம்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க. புது ஆலயம் எப்படி இருக்குமோ, என்ன டிசைனில் இருக்குமோ, ரொம்ப என்ன சொல்ல, ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குது. பார்க்குறதுக்குலாம் ரொம்ப ஆசையாக இருக்குது. அதற்கான பணிகள்லாம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, இப்போ இதுலேயும் பாருங்கள், கல்வெட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த கல்வெட்டு இருக்கிற இடத்துல நான்லாம் ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதை தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல இந்த பைக்குக்கு பின்னாடி இருக்கா கோபுரம், அதில் பாருங்கள் இந்த கல்வெட்டு இருக்கிற இடம். அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருப்போம். கால்கள் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கும். ஜம்ப் பண்ணி தான் ஏறி உட்காருவோம். அப்போ அது எவ்வளோ ஹைட்டில் அந்த இடம் இருந்திருக்கும் பாருங்கள். இப்போ கோபுரம் எப்படி மண்ணுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்களா.
இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் இப்போ எவ்வளோ ஹைட்டில் கட்டுறாங்க பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உயரமாக்கியாச்சு எல்லாத்தையுமே. உண்மையிலே நண்பர்களே, இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த ஆலயத்தை நான் போய் பார்த்துருக்குறேன். புது ஆலயம் வந்ததுக்கப்புறம் அதையும் நான் வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுவேன். பழைய ஆலயம் இப்போ உங்களுக்காக காட்டியிருக்கேன். இந்த பகுதியை சேர்ந்தவங்களாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் எப்போவுமே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளங்களே.